Go Holidays. Travel beyond boundaries. ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. இந்த போராட்டத்தின் நோக்கங்கள் தெரியல. இந்த போராட்டம் ஏன் நடக்குது, யார் நடத்துகிறாங்கன்னு புரியல. எந்தங்க பேசினாலும் கடைசியில் சுற்றி வந்து தாவேகாவையும் விஜயையும் குறை சொல்லணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லிமிட்டெடு தான். அதாவது நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மாணவர்கள் அதனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதனால் அது சம்மந்தமான ஆட்களெல்லாம் தண்டிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, நீட்டை வந்து முற்றுமுலமாக ஒழிக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை ஒழிக்க முடியுமா சார்? ஒழிக்க முடியுமானா முடியும். முடியாதது என்ன இருக்குது? என்னை பொறுத்தவரையில் வந்துங்க இதை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு ஆட்சி மாறணும். இந்த ஆட்சி வந்து பண்ணாது. ஏன்னா இந்த ஆட்சி எல்லாமே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இது. கடந்த 10 ஆண்டுகளில் 152 தடவை இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். ஆனால் இன்று வரையில் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. இதில் என்னென்னா வசதி இல்லாதவன் வஞ்சிக்கப்படுகிறான், நல்லா படிக்கிறவனும் வஞ்சிக்கப்படுகிறான். ஏன்னா துட்டு இருக்கிறவன் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்கான். பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேன்றாரு. எம்பிக்கள் கூட்டத்தில் போய் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. NDA எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர். ஆனால் பார்லிமெண்ட் கூடி 4 நாள் ஆகுது. பார்லிமெண்ட்டில் வந்து அவர் பேச வேண்டியது தானே. ஆனால் மாணவர்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா சார்? ஏங்க அவர் வந்து ஏழை தாயின் மகன்னு சொல்லுவார். 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு சூட் போடுவார். கூலிங் கிளாஸு 9 லட்சத்தில் போடுவார். 100 கோடியில் ஃப்ளைட்டில் போவார். அவரை பற்றி நமக்கு தெரியாதா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது வந்து திருமல் கோயில்ன்ற மாதிரி முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் நரேந்திர மோடி. முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இதை பற்றி பேசலைன்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க சார். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா அமைச்சர்களும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப அவசியமானு கேட்குறேன். ஏன் மந்திரினா அவருக்கு வந்து பர்சனல் லைஃப் இல்லையா? படம் ரிலீஸ் ஆகுது, ஏற்கனவே முடிவு பண்ணி பல தடைகளை கடந்து வந்திருக்கு. அவங்க தலைவர் முதல்வரான பிறகு நடக்கிற படம் போய் அவங்க பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறதே எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அந்த போராட்டத்தை ஆதரித்து அறிக்கை விட்டுருக்காரு யாரே முதல்வர். 2வதுங்க யாரோ பேர் தெரியாதால் பண்ணுற அந்த கட்சி பண்ணுறதுல இவர் எங்கே போய் சேர்ந்துக்கணும்? கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்குறாங்க. போராட்டம்னாலே ஆதரவு கொடுத்துருவீங்களா? நாளைக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் கூட போராட்டம் பண்ணுவான். பிக் பாக்கெட் அடிப்பது எங்கள் உரிமைன்னு. அதுக்கு உடனே ஆதரவு கொடுத்துருவாங்களா? திமுக கடந்த காலங்களில் அவங்க எல்லா போராட்டத்தையும் ஆதரிச்சிட்டாங்களா? எல்லாத்துக்கும் அவங்க கலந்துக்கின்னு இருக்காங்களா? ஜனநாயகன் படத்தை பற்றிலாம் பேசுகிறாங்களே. மாநகராட்சி பேவ்மெண்ட்டில் தூய்மை பணியாளர்கள் வெயிலில் மழையில் போராடி கொண்டிருந்தார்கள். அவங்கள பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலாக குடும்பத்தோடு கூலி படம் போய் பார்த்துட்டு ட்விட்டரில் விமர்சனம் போட்டவர் தானே நம்ம முதல்வர். அப்போது கூலியா தொழிலாளர் போராட்டமான்னு எந்த நாயாவது பேசிச்சா? டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை ஆதரிக்கிறேன்றாங்க. டெல்லியில் எதுக்கு போராடுறாங்க இவங்களுக்கு தெரியுமா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் நம்ம நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்கள் போராடுறாங்க. நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. பல இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோட போராட்டங்கள் பண்ணுறாங்க. விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க சில பேர். போராட்டங்கள் போயிட்டுருக்கு, இப்போ இந்த டைமில் இந்த படம் வந்து ரொம்ப அவசியமான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒன்று, அவங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தின் நோக்கங்கள் தெரியல. இந்த போராட்டம் ஏன் நடக்குது, யார் நடத்துகிறாங்கன்னு புரியல. எந்தங்க பேசினாலும் கடைசியில் சுற்றி வந்து தாவேகாவையும் விஜயையும் குறை சொல்லணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. முதல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, மாணவர்கள் போராடுறாங்கன்றதே தப்புங்க. மாணவர்கள் இஷ்யூவை எடுத்து ஒரு கட்சி போராடுது. ஆக்சுவலாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு பார்ட்டி தான் அந்த போராட்டத்தை நடத்துது. ஒரு கட்சி நடத்துகிற போராட்டத்துக்கு மற்ற கட்சிகள்லாம் போய் ஆதரவு கொடுக்கணுன்றது கட்டாயம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க கட்சியை ரிஜிஸ்டர் ஆகல, ஒரு இயக்கமாக அவங்க துவங்கி இப்போ மாணவர்கள் ஆல் செட் அண்ட் டன். அதன் பெயர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். அது நல்லது நடந்தாலும் அது கணக்கில் தான் எழுத போகிறாங்க, கெட்டது நடந்தாலும் அதன் கணக்கில் தான் எழுத போகிறாங்க. இப்போ அதனுடைய பேக்ரவுண்ட் என்னான்னு நமக்கு யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வராரு, முதல்ல இன்டர்நெட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒரு தீர்ப்பின் போது இளைஞர்களை
ஒரு மாதிரி சாடிட்டார், கரப்பான்பூச்சிங்கன்ட்டார். அதை வச்சுக்கிட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று இணையத்தில் உருவாக்கி அந்த அடிப்படையில் அவர் வந்து இங்கே வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கி அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். 2,48,00,000 பேர் இருக்காங்க சார். அதாங்க அது, அதாவதுங்க இணையத்தில் வந்து உறுப்பினர் ஆகிறதுன்றது வேற, உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது போராடுறதுன்றது வேற. இணையம் ஈஸி தானே, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. 24 மில்லியன் கூட மெம்பர் ஆவாங்க. அதெல்லாம் நான் பெருசாக பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எழுப்பி இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் புதுசு இல்லை, எதுவும் வந்து புரட்சிகரமானவை இல்லை. குறிப்பாக அவங்க வந்து நீட் தேர்வு முறையே ரத்து பண்ணோன்னு எழுப்பியிருக்காங்களா, கேட்குறாங்களா? இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லிமிட்டெடு தான். அதாவது நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி மாணவர்கள் அதனால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அதனால் அது சம்மந்தமான ஆட்களெல்லாம் தண்டிக்கணும், அது சம்மந்தமாக ஒரு உரையாடல் நடத்தணும், அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிற கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இவ்வளோ தான் அவங்களுடைய இதுவே. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ போராடுறாங்களே, போராடுவதாக சொல்லிக்கொண்டு ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்க வந்து நோக்கம் அப்படி இல்லைங்க. நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம், ரத்து பண்ணோன்னு சொல்கிறோம். அது தேவையில்லை. யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அந்த மாதிரி அதில் வர்ற மார்க் அடிப்படையிலே நம்மளே கொடுக்கலாம். முன்பு இருந்தபடியே ஏன் அதை நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம்? 10 வருஷம் கழிச்சு 2017 தான் ஃபஸ்ட்டு நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போ என்ன சொல்லப்பட்டால் ஒரிஜினலாக இதை வந்து உருவாக்குறது 2013லங்க மன்மோகன் சிங் அரசு திமுக கூட்டணியில் இருந்தபோது தான் இந்த நீட்டே உருவானது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய பரிந்துரையில் ஒரு யூனிஃபார்மாக நேஷன் வைட், அது பேரே என்னன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் மெடிக்கல் ஸ்டடீஸ், அதான் NEET. ஸோ இது வந்துங்க முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணாங்க. ஆனால் 2017 அது முதல் தேர்வு வரும்போது நடுவில் சுப்ரீம் கோர்ட்டு கேஸு சட்டச்சிக்கெல்லாம் மாட்டிக்கிச்சு. அது வரும்போது மோடி ஆட்சிக்கு வந்துட்டார். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது அமுலாச்சுங்க. ஆனால் என்னன்னா மன்மோகன் சிங் பண்ணும்போது ஒரு வயா மீடியா வச்சுருந்தாங்க. மாநில அரசுகள் விரும்பினா இதை ஏற்றுக்கலாம், இல்லைன்னா அவங்க இருக்கிற மெத்தட்லேயே போகலாம். எய்தர் யூ டேக் இட் ஆர் லீவ் இட் மாதிரி ஒரு வயா மீடியா இருந்ததுங்க. பட் 2016 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்கெல்லாம் போனாங்கல்ல, தனியார் மெடிக்கல் காலேஜ் மற்றவங்கெல்லாம் இதை எதிர்த்து, அதில் ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டான். மேண்டேட்டரி, நீ டாக்டருக்கு போகணும், பல் டாக்டர் ஆகணும், UG PG படிக்கணும் மெடிக்கல்லனா இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் அப்படின்ற ஒரு முடிவை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருச்சுங்க. 16 சொல்லப்போனால் எனக்கு நினைவு ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் எக்ஸம்ஷன் 1 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க, அடியோடு மாறிடுச்சு. கட்டாயமாக நீங்கள் நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கும், டென்டல் சீட் கிடைக்கும்னு ஆயிடுச்சு. இது ஒரு தவறான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். கல்வி என்பதை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகும்போதே தப்புங்க. அதை காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் தான் பண்ணதாக சொல்கிறாங்க. பட் யார் பண்ணியிருந்தாலும் தப்புங்க. கல்வி என்பது அந்த மாநில உரிமை, மாநில மக்கள், மொழி இதோட சம்மந்தப்பட்டது. இதை கொண்டு போய் இந்த நேஷ்னலாக கொண்டு போனாலே, இன்றைக்கி மோடி சொல்கிறார்ல, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு GST, ஒரு நாடு ஒரு ரேஷன்றார் இல்லையா, அந்த லெவலுக்கு தான் அது போய் முடியுங்க. சின்னதாக ஆரம்பித்த ஒரு போராட்டம் யங்ஸ்டர்ஸால் ஆரம்பித்தாங்க. அவங்களோட குறிக்கோள் வந்து சரியாக இருக்குது. சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும், இந்த மாதிரி மறுசீரமைப்பு பண்ணணும் நீட் தேர்வை, அந்த மாதிரி கோரிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, நீட்டை வந்து முற்றுமுலமாக ஒழிக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை ஒழிக்க முடியுமா சார்? ஒழிக்க முடியுமானா முடியும். முடியாதது என்ன இருக்குது? ஒன்று, உச்சநீதிமன்றம் தன்னுடைய அந்த கருத்தை மாற்றிக்கிட்டு இதில் வந்து யார் விரும்புகிறாங்களோ நீங்கள் ஏற்றுக்கலாம், ஆப்ஷன் கொடுக்கலாம். எந்தெந்த மாநில அரசுகள் மாநிலங்கள் நீட் தேர்வுகளை வேணுன்றாங்களோ அவங்க போகலாம், மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க யூனிவர்சிட்டி அவங்க கவர்மெண்ட் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் வச்சுட்டு போகலாம். அப்படின்னு எக்ஸப்ஷன் கொடுத்ததுன்னா, விதிவிலக்கு கொடுத்ததுன்னா இது வந்து நல்லாயிருக்கும், ஆகலாம். ஆனால் அது உச்சநீதிமன்றம் தான் அதை பண்ணணும். அடுத்தது மத்திய அரசு சட்டத்தை மாற்றலாம். இதுதானே கொண்டு வந்தது, அரசாங்கம் தானே இதை முடிவு பண்ணிச்சு.
சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் ஆட்சி நடத்தலை இல்லை. அப்போ அரசாங்கம் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் இது ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரையில் வந்துங்க இதை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு ஆட்சி மாறணும். இந்த ஆட்சி வந்து பண்ணாது. ஏன்னா இந்த ஆட்சி எல்லாமே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இதுக்கு வந்து இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் இதுக்கு விதை போட்டாலும் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தல்காரங்களுக்கு இது ஒரே நாடு ஒரே எலெக்ஷன். ஆனால் என்ன நோக்கங்களுக்காக அன்றைக்கி 2013 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரப்போசல் கொடுத்ததோ அந்த நோக்கங்கள் இன்றைக்கி 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்கலை, தலைகீழாக நடந்திருக்கு. ஊழல், முறைகேடுகள், பணம் வச்சுருந்தா பாஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் அந்த சிபிஎஸ்சி சிலபஸை ஒட்டி தான் கேள்விகள் வருது. அப்போ இங்கே கவர்மெண்ட்டில், ரூரலில், ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்கெல்லாம் அதை பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. கோச்சிங் சென்டர்ஸ் புற்றீசல் மாதிரி வந்துடுச்சு. 15 லட்சம் 20 லட்சம் ஒருத்தனும் எடுத்து வச்சிடறான். 30 லட்சம். எஜுகேஷனே இப்போ பிஸ்னஸாக தானே சார் கம்ப்ளீட். அதாவது பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வி என்பது காவி மயமாச்சு. அதாவது சாஃப்ரனைஸ் பண்ணாங்க. குலக்கல்வி, குருகுலம் அப்படின்னா அப்புறம் சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி கொண்டு வர பார்த்தாங்க. அடுத்தது இப்போ என்னன்னா வியாபாரமயமாக்கிட்டாங்க. கம்ப்ளீட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ லீக்கேஜ்ன்றமே லீக்கேஜ் எதனால் ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டர் பர்டிகுலர் ஊர்களில் அதை கொடுத்துருவாங்க காசுக்கு. பல லட்சங்கள், பல கோடிகள். இதெல்லாம் நேற்று ராகுல் காந்தி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொன்னார், கடந்த 10 ஆண்டுகளில் 152 தடவை இந்த லீக்கேஜ் நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். ஆனால் இன்று வரையில் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. நோபடி இஸ் பனிஷ்டு. அப்போ இது வந்து ஹேண்ட் இன் க்ளவ் மாதிரிங்க. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பல லட்சம் கோடி பொருளுதுங்க இந்த வியாபாரம். கொஸ்டின் பேப்பர் லீக்கு. இதில் என்னென்னா வசதி இல்லாதவன் வஞ்சிக்கப்படுகிறான், நல்லா படிக்கிறவனும் வஞ்சிக்கப்படுகிறான். ஏன்னா துட்டு இருக்கிறவன் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்கான். அதனால் வந்துங்க இது ஒரு மோசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றணும். இதுக்காக போராடினா யார் போராடினாலும் அதை நம்ம வரவேற்கிறோம். இப்போ ஒன்றுமே ஊழலே நடக்கலையா? லட்சம் கோடி ஊழல் நடந்துட்டுருக்குது. அப்போ அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு குரூப்பை உருவாக்கி பேக்ரவுண்டில் இருந்து ஊடகம் எல்லாரையும் வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு அனுபவம் நம்ம முன்னால் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் யாரோ ஒருவன் கிரியேட் பண்ணி ஃபண்டு பண்ணி இதை நடத்துகிறாங்களா? எனக்கு இன்னும் மோசமான சந்தேகம் சொல்கிறாங்க. இல்லை, மோடி அமித்ஷாவே இதை உருவாக்கி இவங்கள வந்து பெருசாக்கி எதிர்கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, மாணவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள் சொல்ல முயற்சிப்பார்கள்னா கூட நான் யோசித்து பார்க்குறேன். ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா சார்? அவர் வந்து இதை வேணும்னே வந்து அரசியலாக்குறாங்க, மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து இவங்க அரசியலாக்குறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, அவர் எப்போ போராட்டத்தில் ஈடுபட்டார்? அமைதியாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு 22 நாளோ 23 நாளோ, இப்போ ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடந்தது. பெண்கள் குண்டு போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? பெல்லட்ஸ். பல பேர் ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது ஒரு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், இந்தியாவின் லோக்சபாவில் வந்து எதிர்கட்சி தலைவர்னா மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிற ஆளுங்க அவர். அப்போ எங்கே நடந்தாலும் அவர் பேசலாம். இப்போ அதுக்காக அவர் வந்து சபாநாயகரை சந்தித்து விவாதம் பண்ணோம். இதை பற்றி புரூட்டல் அட்டாக் நடக்குது. போராட்டம் அவங்க யார் பண்ணிட்டு போட்டோம். அவங்க பண்ணுறதை விட பல கட்ட போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியெல்லாம் உள்ளே பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுன்னு 1 வருஷமாக கேட்டுட்ருக்கிறாரு ராகுல் காந்தி. அவரை இவங்க வந்து அதை ராஜினாமா பண்ண விட மாட்டேன்றாங்க. அவரை ராஜினாமா பண்ண வச்சாங்கன்னா ஒடிசாவில் ஆட்சி கலையும். ஏன்னா ஒடிசாவில் வந்து அவரால் தான் ஆட்சி அமைச்சாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அவர் ஒரிசாவை சார்ந்த முக்கிய ஆர்எஸ்எஸ் பிரமுகர். எதிர்கட்சி தலைவர் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாரு, விவாதம் பண்ணணுன்னு கேட்குறாரு பிர்லா கிட்ட, சபாநாயகர்கிட்ட. அவர் கவர்மெண்ட்டு நான் கேட்குறேன்றாரு. ஒரு சபாநாயகர் வந்து சபைக்கு நாயகர், எதை விவாதிக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணோம். நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறேன்னா இப்போ என்ன அர்த்தம்? பாராளுமன்றம் என்பது மோடியின் காலடியில் போய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த லோக்சபா, ராஜ்யசபா, சட்டசபையிலெல்லாம் ஸ்பீக்கர் இஸ் த மாஸ்டருங்க. அவங்க தான் எந்த விவாதத்தை நடத்தலான்னு அரசாங்கத்தையே கொஸ்டின் பண்ணலாம். அவங்க 2 பக்கமே புல்லப் பண்ணலாம் அவங்க. ஆனால் இன்றைக்கி ஓம் பிர்லா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி,
அதன் விளைவு என்னன்னா கம்ப்ளீட்டாக பாஜக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க மாண்பு எப்படி இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் முன்னால் கையை கட்டிட்டு நிற்பாங்க, அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, இவர் உக்காந்துட்டு இருப்பார். ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டிடியூஷன்ஸை பூரா காலி பண்ணிட்டானுங்க, ஆர்எஸ்எஸ் கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ ராகுல் காந்தி இதை அரசியல் ஆக்கலை, அவர் கடமையை செய்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேன்றாரு, எம்பிக்கள் கூட்டத்தில் போய் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர். ஆனால் பார்லிமெண்ட் கூடி 4 நாள் ஆகுது. பார்லிமெண்ட்டில் வந்து அவர் பேச வேண்டியது தானே, அவர் விளக்கத்தை சொல்ல வேண்டியது தானே, கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. அப்போது ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி இருக்கிறார் மோடி. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே இருப்பார், ஆனால் வரமாட்டார். மாணவர்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா சார்? ஏங்க அவர் வந்து ஏழை தாயின் மகன்னு சொல்லுவார், 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு சுட்டு போடுவார், கூலிங் கிளாஸு 9 லட்சத்தில் போடுவார், 100 கோடியில் ஃப்ளைட்டில் போவார். அவரை பற்றி நமக்கு தெரியாதா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது வந்து பெருமாள் கோயில்ன்ற மாதிரி முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் நரேந்திர மோடி. சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இதை பற்றி பேசலைன்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க சார். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா அமைச்சர்களும் படம் பார்த்துட்டு இருக்காங்க, இது ரொம்ப அவசியமானு கேட்குறாங்க. படம் பார்க்கறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன் மந்திரினா அவருக்கு வந்து பர்சனல் லைஃப் இல்லையா? அதெல்லாம் தப்புங்க. படம் ரிலீஸ் ஆகுது, ஏற்கனவே முடிவு பண்ணி பல தடைகளை கடந்து வந்திருக்கு. அவங்க தலைவர் முதல்வரான பிறகு நடக்கிற படம் போய் அவங்க பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறதே எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சொல்கிறான், நாங்கள் டெல்லியில் தான் நடத்திட்டு இருக்கோம், வேறு எங்கேயும் போராட்டம் இல்லைன்றான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் யார் நடத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் ஒரு கிளையே இல்லை. யாரோ ஒருத்தர் நாங்கள் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அது வந்து எப்போதுமே ஒரு போராட்டம்லாம் வந்தால் சில பேர் முன்னால் வந்து நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தெல்லாம் பார்த்தோம்ல, சில எலிமெண்ட்ஸ் வந்து உள்ளே பூந்துக்குவாங்க. இப்போது அந்த போராட்டத்தை ஆதரித்து அறிக்கை விட்டுருக்காரு யாரே முதல்வர். ராகுல் காந்தியை கைது செய்தது ஜனநாயக விரோதம் அப்படின்னு, நீட்டு தேர்வே ரத்து பண்ணோம்லாம் அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதனால் அதை பற்றிலாம் சொல்லாமல். ரெண்டாவதுங்க, யாரோ பேர் தெரியாதால் பண்ணுற அந்த கட்சி பண்ணுறதுல இவர் எங்கே போய் சேர்ந்துக்கணும்? கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்கும் போராடுறதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்க. அதனால தான் 100 வருஷம் ஆயும் 1% ஆதரவோடு இருக்காங்க. யூ மஸ்ட் அனலைஸ். இந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யாரால் இது நடத்தப்படுகிறதெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஆதரவு நாங்கள் கொடுக்குறோன்னா, போராட்டம்னாலே ஆதரவு கொடுத்துருவீங்களா? நாளைக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் கூட போராட்டம் பண்ணுவான், பிக் பாக்கெட் அடிப்பது எங்கள் உரிமைன்னு, அதுக்கு உடனே ஆதரவு கொடுத்துருவாங்களா? இப்போ இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது? நீட் தேர்வை அதை ரத்து பண்ணோன்றதுக்கு நடக்கலை, அதில் இருக்கிற சில முறைகேடுகளை சரி பண்ணோன்னு நடத்துகிறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பல ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தடை பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்கன்னா, இப்போ 4 நாளாக அமைதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில், பாலநிலத்தில், டி நகரில். அதுக்கு யாரும் தடை பண்ணலையே. இன்னைக்கு பல இடங்களில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போராட்டம் பண்ணுறேன்னு ரோட்டில் வந்து உட்காந்தின்னு சாலை மறியல் பண்ணாலோ, போக்குவரத்தை தடை பண்ணாலோ, பொதுமக்களுக்கு அது எல்லா ஆட்சியிலும் அதாங்க பண்ணுவாங்க. போலீஸ் அதுக்கு தாங்க இருக்கு, டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். நினச்சா 100 பேர் போய் உட்காந்தின்னு பூந்தமல்லி ரோட்டில் இது பண்ணால் நாங்கள் மாணவர்களுக்கு ஆதரவு போராட்டம் விட்டு, நீ யாருக்கு ஆதரவு வந்தாலும் நீ போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கு வழங்கணும், கேட்கணும், போலீஸ் உங்களை அனுமதிக்கணும். அந்த இடம் வந்து பொதுமக்களுக்கும் மற்ற பப்ளிக் காசுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். இப்போ அதனால் எந்த போலீஸ் யார் முதலமைச்சராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். நான் இப்போ கேட்குறேங்க, ஒரு கட்சி நடத்துகிற போராட்டத்தில், அதுவும் 1 மாதம் இருக்கிற இணையத்தில் இருக்கிற கட்சி நடத்துகிற போராட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவங்க கூப்பிட்டாங்களா, உதவி கேட்டாங்களா? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சிகள்லாம் வரக்கூடாதுன்றாங்க. திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்துருக்காரு. இவங்கெல்லாம் வந்து அழையா விருந்தாளிகளாக போவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இஃப் தே ஹவ் இன்வைட்டட் த அதர் பார்ட்டிஸ், அவங்க போகிறத பற்றி முடிவு எடுக்கலாம். அவங்க என்னவோ அவங்க தான் உலகத்திலே பெரிய பார்ட்டினா இது எந்த கட்சிங்க ஒத்துக்குவாங்க? திமுக கடந்த காலங்களில் அவங்க எல்லா போராட்டத்தையும் ஆதரிச்சிட்டாங்களா? எல்லாத்துக்கும் அவங்க கலந்துக்கின்னு இருக்காங்களா? ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்களா? ஏங்க நான் சொல்கிறேன், அதாவதுங்க, ஜனநாயகன் படத்தை பற்றிலாம் பேசுகிறாங்களே,
மாநகராட்சி பேவ்மெண்ட்டில் தூய்மை பணியாளர்கள் வெயிலில் மழையில் போராடி கொண்டிருந்தார்கள். அவங்கள பார்த்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலாக குடும்பத்தோட கூலி படம் போய் பார்த்துட்டு ட்விட்டரில் விமர்சனம் போட்டவர் தானே நம்ம முதல்வர். அப்போது கூலியா தொழிலாளர் போராட்டமான்னு எந்த நாயாவது பேசிச்சா? யாராவது இதை பற்றிலாம் தலைப்பு வச்சு டிபேட் பண்ணிங்களா? ஆனால் இன்றைக்கி ஜனநாயகன்றது ஒரு படம் எடுத்து அவன் பாக்ஸில் வச்சு நிறுவதுக்காக எடுத்தான். ஒரு நாள் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ இந்தியா பூரா எங்கேயுமே தியேட்டர்லாம் ஓடலையா? யாருமே கல்யாணம் காசி பண்ணல, எதுவுமே நடக்கலையா? என்ன கதை சொல்றானுங்க? அதுல முதலமைச்சர் நடிச்சிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடக்குது. இப்ப இந்த படம் அவசியம். தமிழ்நாடு பூரா யாருங்க போராட்டம் நடத்துறது? என்ன போராட்டம் நடத்துறாங்க? எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க? நீட் எதிர்த்து நடத்துறாங்களா? டெல்லியில நடக்கிற போராட்டத்தை ஆதரிக்கிறேன்றாங்க. டெல்லியில எதுக்கு போராடுறாங்க இவங்களுக்கு தெரியுமா? நீட்டை எதிர்த்தல்ல, நீட் எதிர்த்து. அதாவது சும்மா ஏதாவது இது ஒரு மேனியாங்க. எல்லாம் ஜல்லி கட்டும்போது தமிழர் பரம்பரையே தெரியாத தெலுங்காரெல்லாம் உள்ள சேர்ந்துக்கணும். அந்த மாதிரி தான் இது. இப்போ ஜல்லிக்கட்டு அளவுக்கு இந்த போராட்டம் போச்சுன்னா முதல்வர் விஜய் அவர்களால் இதை கட்டுப்படுத்த முடியுமா சார்? டெல்லியிலே இது இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு தெரியாது. அப்புறம் அதை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்கு. இது ஃபுல்லி பொலிட்டிக்கலைஸ்டுங்க. இதில் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் சேர்றதெல்லாம் ஒரு இதுதான், உணர்ச்சி வசப்பட்டு சேர்றது தான். இது மாணவர்கள் அப்படியே கொதித்து எழுந்து விட்டார்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரியா? அதெல்லாம் மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் 4 வட்டத்தில் முடிஞ்சிருங்க, அவ்வளோதான். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அரசாங்கம் இதில் மாற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணால் ஒழிய பார்லிமெண்ட்டு தாங்க வழி, கோர்ட்டு தாங்க வழி. ரோட்டில் நீங்கள் எங்கள் விவசாயிகள் 1 வருஷம் போராடினாங்க டெல்லியில் வேளாண் சட்டங்களை. இல்லை 1 வருஷம் கழித்து 3 சட்டத்தை திரும்ப வாங்குறேன்னு சொன்னார். ஆனால் அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. 700 பேர் செத்தான் வெயில் மழையில். அப்போ இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் குதிக்கிறாங்களா? சும்மாங்க. அதாவது தாவேக ஆட்சி இருக்குது, விஜய் முதல்வராக இருக்கார், அதுக்கு ஏதாவது சிக்கல் பண்ணோம். பார்த்தீங்களா? இவங்க பாஜகவோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குதுங்க. பார்லிமெண்ட்டில் 22 எம்எல்ஏ விற்று எத்தனை மந்திரி கொடுப்பீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பாஜகவை எதிர்த்து பேசுகிறாங்களா இந்த கூட்டங்களில்? அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. ரொம்ப நன்றி. Let's go holidays. Travel beyond boundaries. ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics.